அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இந்த ஆண்டின் 2வது சூரிய கிரகணம் நிகழ இருக்கு. அப்படிப்பட்ட இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கடகராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசினியர்களான நீங்கள் எப்படியாவது இந்த ஒரு பொருளை மட்டும் உங்கள் வீட்டில் வாங்கி வையுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த 5 விஷயங்களை நீங்கள் கடைபிடித்தால் நிச்சயம் உங்களுக்கு பல முன்னேற்றங்கள் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. அந்த வகையில இந்த சூரிய கிரகணமான இந்த தருணங்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த நிகழ்ந்து கொண்டிருக்கும் 2025ஆம் ஆண்டில் 2 கிரகணங்கள் உள்ளது. நாட்காட்டியை பொறுத்தவரை 2 கிரகங்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்த தேதியில் நடைபெறுகின்றன. அத்தகைய நாளில் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் சூரிய கிரகணம் ஒரு முக்கியமான வானியல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இது இந்து மதம் மற்றும் ஜோதிடத்திலும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் பற்றி சாஸ்திரங்கள் பல விதிமுறைகளை கூறுகின்றன. சூரிய கிரகணம் என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ சந்திரன் வரும் வானியல் நிகழ்வு ஆகும். வானியல் நிகழ்வு ஒரு காட்சி மட்டுமல்ல, உலகில் பல்வேறு பகுதிகளில் கலாச்சார, அறிவியல் மற்றும் வானியல் முக்கியத்துவத்தையும் கொண்டுள்ளது. அந்த வகையில் வரும் 2025ஆம் ஆண்டில் 2 சூரிய கிரகணங்கள் நிகழ இருக்கு. இது ஒரு மத கண்ணோட்டத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. முதலில் 2 கிரகங்களும் பகுதி கிரகங்களாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். 2025ஆம் ஆண்டு கிரகணம் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, 2025ஆம் ஆண்டின் 2வது சூரிய கிரகணமாக அமைகிறது. அப்படிப்பட்ட இந்த 2வது சூரிய கிரகணம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி அன்று நிகழ இருக்கு. சூரிய கிரகணம் பகுதி சூரிய கிரகணமாகவே இருக்குங்க. இந்த கிரகணம் இரவு 11 மணிக்கு அதிகாலை 4 மணி வரை நீடிக்கும். இந்த கிரகணம் இந்தியாவிலும் தென்படாது. இந்த கிரகணம் ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகளில் தெரியுங்க. அதே போல பஞ்சாங்கத்தின்படி முதல் கிரக சைத்ர அமாவாசை நாளில் நடைபெற்றது. 2வது சூரிய கிரகணம் பித்ருபக்ஷத்தில் சர்வ பித்ரு அமாவாசை நாளில் நடைபெறுகிறது. 2 தேதிகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. சைத்ர நவராத்திரி சைத்ர அமாவாசைக்கு பிறகு தோன்றுகிறது மற்றும் முன்னோர்கள் சர்வ பித்ரு அமாவாசைகளில் அனுப்பப்படுகிறார்கள். முதல் சூரிய கிரகண நாளில் சனி அமாவாசையும் உள்ளது. இந்த நாளில் சனி குடும்பத்திலிருந்து மீனத்திற்கு பெயர்ச்சியாகிறார். சனியினுடைய பெயர்ச்சி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். ஏனென்றால் சனி ஸ்வரஷியை விட்டு வெளியேறி குருவின் ராசியில் நுழைகிறார். இது அனைத்து ராசி அறிகுறிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் விதமா அமைகிறது. அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு சூரியனுடைய கிரகணத்தின் காரணமாக என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சனி அமாவாசை நாளில் சைத்ர அமாவாசை நாளில் சூரிய கிரகணம் ஏற்படும் போது தானத்தின் பலன் அதிகரிக்கும். இந்த நாளில் நீராடி தானம் செய்ய வேண்டும். இந்த நாளில் செய்யப்படும் நன்கொடைகள் நிறைய நற்பலன்களை தரும் என்று கூறப்படுகிறது. எனவே 2 நாள் கிரகணத்துடன் ஏழைகளுக்கு நன்கொடை வழங்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் இந்த 5 விஷயங்களை நீங்கள் கடைபிடித்தாக வேண்டும். அந்த வகையில் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி அன்று காலையில் எழுந்ததும் குளித்து விட வேண்டும். கல் உப்பு மஞ்சள் வேப்பிலை கலந்த நீரில் குளிக்க வேண்டும். 2வதாக பிறகு கல் உப்பு மஞ்சள் கலந்த நீரால் வீடு மற்றும் பூஜை அறையை சுத்தம் செய்ய வேண்டும். கல் உப்பு மஞ்சள் கலந்த நீரை வீடு முழுவதும் தெளித்து விட வேண்டும். 3வதாக வீட்டில் உள்ள சாமி படங்களை மஞ்சள் கலந்த நீரால் துடைத்துவிட்டு வீட்டில் ஏதாவது தீர்த்தம் இருந்தால் பூஜை அறையில் தெளித்து விடலாம். பூஜை அறையும் வீட்டையும் புனிதமாக்கிய பிறகு வீட்டில் உள்ள தெய்வங்களுக்கு நெய்வேத்தியம் படைத்து வழிபட வேண்டும். வீட்டில் சாமி சிலைகள், வேல் ஏதாவது வைத்திருந்தால் பால், சந்தனம், மஞ்சள், நீர், தேன் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்ய வேண்டும். சாமி படைத்த நைவேத்தியத்தை முதலில் மற்றவர்களுக்கு கொடுத்த பிறகுதான் நாம் சாப்பிட வேண்டும். வீட்டில் உள்ள வாகனங்களையும் சுத்தமான தண்ணீரில் சுத்தம் செய்து எலுமிச்சை கட்டுவதால் கிரகணத்தால் ஏற்படும்
பரிவிதமான தீய சக்திகளின் பாதிப்பு இருந்து மீள முடியும். அதேபோல் கிரகணத்திற்கு பிறகு தான தர்மங்கள் செய்வதை மிகவும் விசேஷமானதாகும். அதில் பால், அரிசி, தானியங்கள் போன்றவற்றை தானம் செய்வது சிறப்பு. இல்லாவிட்டால் முடிந்த அளவிற்கு 2 பேருக்காவது அன்னதானம் செய்யலாம். அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதாவது நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, கண்ணுக்கு பாதுகாப்பு. கிரகணத்தினை நேராக பார்ப்பது மிகவும் ஆபத்தானது. சிறப்பு வடிகட்டிகள் என்று சொல்லக்கூடிய சோலார் பில்டர்ஸ் உள்ள கண்ணாடிகளை அல்லது தொலைநோக்கிகள் மூலமாக மட்டுமே பார்க்க வேண்டும். தியானம், பிரார்த்தனை, பல ஆன்மீக நம்பிக்கைகளின் படி கிரகணத்தின் போது தியானம் செய்வது மற்றும் மந்திரங்களை ஜபிப்பது ஆன்மீக சக்தியை அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. வீட்டில் இருக்க வேண்டும். தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும். கிரகணத்தின் போது அதிக அளவு வெளியில் இருப்பதை தவிர்க்க வேண்டும். அதே போல் உணவுகளை மூடி வைத்து பாதுகாக்க வேண்டும். கிரகணத்தின் போது உணவுப் பொருட்கள் கெடக்கூடும் என்பதால் அவற்றை மூடப்பட்ட உரை மூடியை பானையில் வைத்திருக்க வேண்டும். சிலர் துளசி இலை அல்லது குறிப்பாக எப்படியாவது இந்த தர்பை இலையை உணவில் வைப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த கிரகணத்திற்கு பிறகு தூய்மையாக குளிக்க வேண்டும். கிரகண நேரத்திற்கு பிறகு பரிசுத்தமாக குளித்துவிட்டு வீட்டின் சூழலை தூய்மைப்படுத்துவதே நல்லது. சாத்வீக உணவுகள் சாப்பிடுவதே கிரகண நேரத்தில் முதியவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் உணவு சாப்பிட வேண்டும் என்பவர்கள் பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், நட்ஸ், பால் பொருட்கள் போன்றவற்றை சாப்பிடலாம். இந்த சூரிய கிரகணத்தின் போது கடகராசினியர்களான நீங்கள் தவிர்க்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது, நேரடியாக பார்க்க வேண்டாம். சூரியனை நேரடியாக பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். இதனால் கண்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது, கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தில் வெளியில் செல்வதை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் இதனால் குழந்தைகளுக்கு பாதிப்புகள் ஏற்படலாம். கிரகண நேரத்தில் உறங்க வேண்டாம். கிரகணத்தின் போது உறங்குவதை பலர் தவிர்க்கிறார்கள். ஏனெனில் அது உடல் மற்றும் மனச்சோர்வை அதிகரிக்க கூடும் என நம்பப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த கிரகணத்தின் போது சமைத்த உணவுகள், வெங்காயம், பூண்டு, அசைவம் ஆகியவற்றை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இவைகள் உங்களுக்கு தீங்கினை ஏற்படுத்தும். கூர்மையான ஆயுதங்களை உண்டது அதேபோல் பயன்படுத்தக்கூடாது. கத்தி, கத்திரிக்கோள் போன்ற கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது. அது மட்டுமில்லாமல் இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கடகராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மிதனத்தில் குரு பகவானும், கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், கன்னிராசியில் சூரியனும் புதன் பகவானும், துலாம் ராசியில் செவ்வாயும், அதே போல கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தினுடைய ஆரம்பத்தில் சுக்கிரன் ராசியில் இருக்கிறார். இதற்கு பிறகு ராசிக்கு 2 நுழைகிறார். 2ம் நன்மை தரும் இடங்கள். 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் எடுத்த காரியங்கள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. போட்டித் தேர்வுகள்ல வெற்றி கிடைக்குங்க. நாளில் செவ்வாய் நுழையும் போது ரியல் எஸ்டேட் போன்ற தொழில்கள் நன்றாக நடைபெற இருக்கு. புதன் 3இல் உச்சம் பெற்றிருப்பதால் அற்புதமான பலன்கள் உண்டுங்க. அதே போல் வாகன யோகங்கள், நண்பர்களால் உதவி என எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. அதே போல குடும்பத்திலும் மகிழ்ச்சி உண்டாகுங்க. சமூகத்தில் அந்தஸ்து உண்டு. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க இருக்குதுங்க. இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, விரய குரு விரயஸ்தானத்தில் இருப்பதால் பார்த்து செலவு செய்வது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டங்கள்ல சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கையால் உடல்நிலை பாதிப்பு ஏற்படலாம். அதனால் அதிக எச்சரிக்கையோடும் கவனமாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலை தெளிவுபடுத்துது. இன்றைய காலகட்டங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இன்றைய சூரிய கிரகணம் நிகழக்கூடிய தருணங்கள்ல முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது மட்டுமில்லாமல், உங்களால் இயன்ற அளவு யாருக்காவது இருவருக்கு உணவு தானம் அளியுங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.